நீதிமொழிகள் 28வது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது தேவ ஆவியானவர் உம்முடைய ஞான வார்த்தைகளை கொடுத்து ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவரே, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சத்தியங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு பேச, ஜனங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த 2025வது வருஷத்தின் கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்கள் அளவும் தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தி வந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். அந்த 8வது மாதத்துக்குள்ள இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருமே தேவனால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய வாஞ்சை. ஈவன் எங்களுடைய வாஞ்சையும் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கணும், ஊழியங்களை ஆஸ்வதிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வாஞ்சையும். இப்போ சபைக்கு வருகிற அத்தனை பேருடைய வாஞ்சையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள அது கட்டி எழுப்பப்பட வேண்டும், ஆஸ்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய வாஞ்சியும் கூட. வேதம் இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தர் உண்மையுள்ள ஒரு மனிதனை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையுள்ள அந்த குணம். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரால் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல, நீ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கவனிங்க, உண்மையாய் நடக்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் நேசிக்கிறார், அவர் பிரியப்படுகிறார். உண்மையாய் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வெறுப்பதில்லை, அவர் நேசிக்கிறார், அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அதுதான், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்ல கவனிங்க, எந்த காரியங்கள்ல வாழ்க்கையில நாம் உண்மையா இருக்க வேண்டிய 4 நிலைகளை இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் போதிக்கவிருக்கிறேன். வாழ்க்கையில நாம் உண்மையா இருக்க வேண்டிய 4 நிலைகள். நாம் அப்படி உண்மையா இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத குறித்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, உண்மையாய் நாம் ஜீவிப்பது நம்முடைய அடையாளமாய் இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Living a faithful life, being faithful man, உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்வது என்பது நம்முடைய அடையாளமாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எதுங்க அடையாளம்? ஒரு கிறிஸ்தவனுக்கு எது அடையாளம்? தேவனுடைய பிள்ளைக்கு எது அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நாம் உண்மையாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பது நம்முடைய அடையாளம், ஐடென்டிட்டி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இந்த பூமியில ஜீவிக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளங்கள்ல ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உத்தமமாய் உண்மையாய் ஜீவிப்பது. அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பாருங்க, வேதம் அதை தான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, உக்கிரானக்காரன் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. நாம் இந்த பூமியில தேவனுடைய உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோம். We are the stewards of God. அப்படின்னா என்னது? தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறோம். இந்த பூமியில யார் தேவனுடைய வேலையாட்கள்? நீங்களும் நானும் தான். அப்போ தேவனுடைய உக்கிரானக்காரர்களாகிய நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பது அவசியமாக இருக்குது. கலாத்தியர் 5:22 வாசித்து பார்ப்பீர்களானால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம்னா என்னது? நம்புறது கிடையாது, அந்த விசுவாசம் கிடையாது. இந்த இடத்துல விசுவாசம் என்பது உண்மையாக இருப்பது, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆங்கிலத்தில் அந்த விசுவாசம் அப்படின்ற வார்த்தையை ஃபெய்த்னு டிரான்ஸ்லேட் பண்ணல, ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஃபெய்த்னா விசுவாசம், நம்ம நம்புறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா உண்மையாக இருப்பது.
அப்ப ஆவியின் கனிகளில் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் உண்மையாய் ஜீவிப்பது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உண்மையாய் ஜீவிப்பது என்பது அப்படின்னா, இந்த பூமியில உத்தமமாய் நம்ம உண்மையா வாழ்றது அப்படின்றது நம்முடைய அடையாளம். அது நம்முடைய அடையாளமா இருக்கிறது. ஆனா நம்ம உண்மையா ஜீவிக்கிறதுனால கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அவர் ஆஸ்வதிக்கிறார் என்பதற்காக நாம் உண்மையா ஜீவிக்கிறவர்களா இருந்தாலும் கூட நம்ம ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, அது நம்முடைய அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், வேதம் எழுதியிருக்கு. ஒருவேளை உண்மையுள்ள மனுஷன் கர்த்தர் அவனை நேசிக்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்? உண்மையுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். உண்மையுள்ளவர்களாக தான் இருக்கணும். ஏன்னா நாம் ஆசீர்வாதத்துக்காக உண்மையுள்ளவர்களாய் அல்ல, நம்முடைய அடையாளமே உண்மையுள்ளவர்கள் என்பதுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த காலை வேளையில நாம் உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார், உண்மைதான். ஆனா ஒருவேளை தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கவில்லை என்றாலும் நாம் உண்மையாய் இருப்பது அவசியம். ஏனென்றால் அது நம்முடைய அடையாளமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். நான் ஒருவேளை அப்படின்னு தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசித்து கொடுத்து நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போஸ்தலர் நிருபம் அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்தின் 16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைப்பிடித்து அவர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுதா வாசித்து பார்ப்பீங்களானால் தெரியும். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய தனக்கு மேலான அதிகாரிகளுக்கும் ஆளுகை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறதான வேளையில அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க. என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கு முன்பதாகவும் சரி, அல்லது என்னை போன்ற சக மனிதனுக்கு முன்பதாகவும் சரி, குற்றமற்ற மனசாட்சி இல்லாதவனாய், ஒரு குற்றம் கூட செய்யாத, என்னுடைய மனசாட்சி உறுத்தாத, மனசாட்சியில திருப்தியுள்ள, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை ஆண்டவரே, என்னால் யாரும் கெட்டு போனதில்லை, நான் யாருக்கும் எந்த தீங்கும் இழைத்ததில்லை, தேவனுக்கு விரோதமாகவும் நான் துரோகம் பண்ணினதில்லை என்று என்னுடைய மனசாட்சி என்னை குற்றம் சாட்டாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அவ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனிதர்களுடைய மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவர்களாய், குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாய் வாழ பிரயாசப்படணும். யாரும் நம்மை நீட்டி அவர்கள் குற்றம் சொல்வதற்கு ஏதுவில்லாத ஒரு வாழ்க்கையை, உத்தமமான ஒரு வாழ்க்கையை, உண்மையான ஒரு வாழ்க்கையை, தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள இருந்த வாஞ்சை அதுதான். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுங்க. என் மனசாட்சி எனக்கு குத்தக்கூடாது. நான் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்து விட்டேன், நான் மனிதர்களுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று என்னுடைய மனசாட்சி என்னை வருத்தாதபடிக்கு ஒரு உத்தமமான, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியத்திலையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும்
பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், வாஞ்சை, நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஆசையும் பிரயாசமும் அதுதான். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக என்னுடைய கரங்களை விரிக்கிறேன், உத்தமமாய் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையாய் இந்த பூமியில என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை எல்லா இடத்துலையும் உத்தமமாய் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக நம்முடைய கரங்களை உயர்த்துவதற்கு நாம் குற்றமற்ற மனசாட்சி இல்லாதவர்களாய் வாழ பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லைட்டாக அல்லேலூயா. இந்த லைட்டு போடுங்கப்பா, நடுவில் கொஞ்சம் டியூப் லைட் போட்டு விடுங்க. இந்த சைடு வரும் சுவிட்ச், இந்த பக்கம் வரும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நடுவில் இருக்கிறதும் போடுங்கப்பா, நடுவில் லைட்டும் போடுங்க, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். லைட் போட்டிங்கன்னா தான் வந்து ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். குட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவனுக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஏன்னா அது நம்முடைய அடையாளம். நம்மை குறித்து மக்கள் சொல்லும்போது உண்மை உள்ள மனுஷன், நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கும் பொழுது, பிசாசனிடத்தில் யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயா, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும், நம்மை குறித்து மனிதர்களே சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, ஏன் நம்ம உண்மையாக இருக்கணும்? தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறாரு. ஆனால் வெறும் ஆஸ்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம உண்மையாக இல்லை. உண்மையாக இருப்பது என்னுடைய கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருக்கிறது, என்னுடைய இயேசுவின் அடையாளமாக இருக்கிறது. நான் இயேசுனுடைய மகன், இயேசுனுடைய பிள்ளை, இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்போது நம்ம உண்மையாக வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டிய 4 நிலைகள் அல்லது 4 காரியங்களை நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களையும் நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 4, 23, 24 வேகமாக எடுத்து வாசிங்களேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உண்மையோடு அப்படின்னு சொல்லும்போது 2 காரியத்தை குறிக்கும். ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சத்தியம்னா வேதம் காட்டுகிற சத்தியத்தின்படியாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக அந்த வசனம் சொல்ல வர்றது அதுதான். இந்த இடத்துல ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரியத்தின்படி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ உபதேசத்தின் அடிப்படையில் தான், சத்தியத்தின் அடிப்படையில் தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் வசனம் போட்டிருக்கு. இதனுடைய 2வது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனை மாய்மாலத்தினால் அல்ல, உண்மையுள்ள இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போது நாம் இந்த பூமியில் உண்மையாக இருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுக்கு உண்மையாக இருப்பது. பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு காட். ஆமென். தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எனக்காக வாசித்து கொடுக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்தின் 14வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்தின் 14வது வசனம். யோசுவா சொல்றாரு,
ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசுவா சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்கள் கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும் பொழுது உத்தமமும் உண்மையுமாய் அவரை சேவியுங்கள். அல்லேலூயா. அவரை எப்படி தொழுது கொள்ளுங்க? உண்மையா அவரை தேடுங்கன்றார். நீங்க தேவனை தேடுவதில் உண்மை இருக்கட்டும், உண்மையா அவரை தேடுங்க. சடங்காச்சாரியத்திற்காக அல்ல, மாய்மாலத்திற்காக அல்ல, உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆராதனை, நீங்கள் செலுத்துகிற பலிகள், தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் பாடுகிற பாடல்கள், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலுமே உண்மை இருக்கட்டும். யோசுவா சொல்றார் அந்த ஜனங்களுக்கு, நீ உண்மையா அவரை தேடுங்கப்பா, உண்மையாய் நீ அவரை தேடு. அப்போ சொல்றாரு என்ன ஒரு காரியத்தை, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவியுங்கள். இப்போ உண்மையாய் தேடுவதில் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையா ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுறான் அப்படின்னா தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை அகற்றி விடுவதுதான் கர்த்தரை உண்மையாய் தேடுவது. அல்லேலூயா. யோசுவா என்ன சொல்றாருன்னா, நீங்க நதிக்கு அப்புறத்தில் எகிப்து என்கிற தேசத்தில் வாழ்ந்தீங்க. அந்த எகிப்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, தேவன் இல்லாத, தேவன் அல்லாத சில காரியங்களை தெய்வமாக வணங்கி வந்தீர்கள். அவைகள் எல்லாம் தேவனே கிடையாது, ஆனால் அவைகளை நீங்கள் தேவனாக வணங்கி வந்தீர்கள். இன்னைக்கு நீ பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தரை உண்மையா தேடு. கர்த்தரை உண்மையா தேடுறது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அகற்றி போடு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை மாத்திரமே தெய்வமாக கொண்டு அவரை நீ சேவிப்பாயானால் அதுதான் உத்தமமும் உண்மையுமாய் கர்த்தரை தேடுவது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் என்ன? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஐடல் வர்ஷிப், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருக்கலாம், உண்மையிலே நாம் தேவனுக்கோ அல்லது மற்ற காரியங்களுக்கும் பேலன்ஸ்டாக நம்ம வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அது கர்த்தரை நம்ம உண்மையாக தேடுறதுக்கு சமானம் கிடையாது, கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்ற வேண்டும். ரெண்டு நினைவுகள் ரெண்டு காலால் என்ன பண்ண முடியாதுன்னா குந்தி குந்தி நடக்க முடியாது. இது ஒன்று. ஒருவேளை நம்ம எல்லாம் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விக்கிரகங்கள் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய விக்கிரக ஐடல்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொறாமை, கோபம், கசப்பு, அப்புறம் கலாத்தியர் 5 வாசிக்கிற அத்தனை மாம்ச சுபாவங்களும் விக்கிரகங்கள் தான். சினிமாவுக்கு அடிமையாக இருப்பது விக்கிரகம் தான், கெட்ட வார்த்தையை பேசுவது விக்கிரகம் தான், தேவையற்ற போதை பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது ஒரு விக்கிரகம் தான். அப்போ இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஈவன் நீங்க இயேசுவானவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் 2 எஜமானர்களுக்கு வேலை செய்ய முடியாது. அந்த 2 எஜமானன் யாருன்னா, ஒன்று தேவன், இன்னொன்று பணம். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றனுடைய கான்டெக்ஸ்டே அதுதான். ஒரு மனுஷன் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அதாவது பொருளாசை உடையவனா இருந்து தேவனையும் என்ன பண்ண முடியாதுன்னா தேட முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே ஒரு விக்கிரகம் தான். அன்னைக்கு யோசுவா சொல்றாரு, நீ கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அகற்று, அதுதான் கர்த்தரை உண்மையாய் தேடுவது. இன்னைக்கு கர்த்தரை நம்ம உண்மையா தொழுது கொள்ளணும், உண்மையா நம்ம ஆராதிக்கணும் அப்படின்றது அது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பிரியமில்லாத கசப்பான விக்கிரகங்களை நாம் அகற்றி விடுவதுதான் கர்த்தரை நாம் உண்மையாய் தேடுவது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கசப்பையும் வெறுப்பையும் சண்டையும் தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களையும் வைத்துக்கொண்டு நாம் கர்த்தரை தேடுவோமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நல்லா கவனிங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். வேதம் நமக்கு சொல்லுது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? வீட்டுக்குள்ளே சேர் போட்டு நல்லா ஏசியை போட்டு ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் காரணம் என்னன்னா, நாம் அநேக நேரத்தில்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அகற்றி கர்த்தரை உண்மையா தேடாம நாம் அந்த விக்கிரகங்களோடு கூட கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய விக்கிரகங்கள், மாம்ச சுபாவங்கள் அத்தனையுமே தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போகிறோம். திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவது, அதை எல்லாத்தையும் விட்டு அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்கன்னா உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உபாகமம் 28வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 28வது அதிகாரத்தின் முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. அந்த வார்த்தை கவனிங்களா? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம், என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க உண்மையாய் நம்ம அர்ப்பணிப்போமானால், வேதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா மேன்மையாக்குவேன், மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் மேன்மைப்படுத்துவேன். உண்மையா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பானால், உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களில் நடக்க ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பானால், கர்த்தர் அந்த மனிதனை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த காலை வேளையில கவனிங்க, உங்களுடைய உண்மைக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லு, தாவீது சொல்லுமோ சொல்றாரு, கர்த்தர் அவனுடைய நீதிக்கு தக்க பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நான் உண்மையா வாழ்றதுனால, நான் உத்தமமா வாழ்றதுனால கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. நான் அவருடைய வசனத்துக்கு உண்மையா இருக்கிறதுனால, நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் செவி கொடுத்து நான் என்னை அர்ப்பணிப்பதனால எனக்கு வருகிற பலன் என்ன? நமக்கு வருகிற பலன் என்ன? கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாமல் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, உண்மையாய் கர்த்தரை என்ன பண்ண வேண்டுமானால் தேட வேண்டும், உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் உண்மையா அவரை பாடும்போது உண்மையா பாடணும். ஜெபிக்கும் போது மாய்மாலம் இல்லை. இந்த மாய்மாலம் நீங்க பாத்தீங்கன்னா பரிசேயர்களுடைய வேலை. மாய்மாலம் யாருடைய வேலை? வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மத்தேயு 6வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்தபடியா 4வது வசனம் 5, ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இன்னும் நீங்க குறிக்கிறவங்க குறித்துக்கலாம். மத்தேயு 23:14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயர்களையும் யூத மத தலைவர்களையும் ஆண்டவர் சாடுகிறார். இவங்க பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும் போது சொல்லிட்டார், பார்வைக்காக ஜெபிக்கிறாங்க. இவங்களுடைய ஜெபமே பார்வைக்காக. இங்க வாசிக்கிறோம், சந்திகள்லையும் தெருக்கள்லையும் வீதிகளிலும் நின்று இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறாங்களா இவங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க, போயிட்டு மேல் வீட்டு அறையில், அதான் ஏதோ ஒரு அறையில பூட்டி அந்த கதவை பூட்டி நீங்க ஜெபம் பண்றதே வெளியே தெரியாத அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றதே வெளியே தெரியாத அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. இவங்க ஏன் அப்படி ஜெபம் பண்றாங்க? ரோட்ல நின்று ஜெபம் பண்ணும்பொழுது அல்லது நீண்ட நேரம் பார்வைக்காக ஜெபம் பார்க்கும்போது பார்க்குறவங்களாம், ஐயோ பார்த்தியா எவ்வளோ பக்தியான ஆள் ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுறாரு, எவ்வளோ பக்தியான ஆள் நீண்ட நேரமாக ரோட்டில் வெயிலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு மக்கள் தங்களை புகழ வேண்டும் என்று இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் யூத மத தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, அது மாய்மாலம்ன்றாரு. அல்லேலூயா.
இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? நாம் கர்த்தரை தேடும் பொழுது, பாடினாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, உட்கார்ந்து வசனத்தை கேட்டாலும் சரி, பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, எதை செய்தாலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் அதை செய்ய வேண்டும். உண்மையா ஜெபிக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார், பதில் தருகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுதா இல்லையா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில அது இந்த உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது, தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு தொடர்ந்து அடுத்த குறிப்புகளுக்கு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தின் 24வது வசனம். 1 சாமுவேல் 12:24. வேகமா எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தின் 24வது வசனம். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா வரலையே, அல்லேலூயா வரலையே. நல்லா கவனிங்க, சாமுவேல் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு உண்மையா சேவிங்கப்பா. முழு இருதயத்தோடு உண்மையா சேவிங்க. ஏன் உண்மையா சேவிங்கன்னு சொல்றாருன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த மிகப்பெரிய மகிமையான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து, அவர் நம்மை நரகத்தின் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, பரிசுத்தர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். ஒரு காலத்தில் உலகம் நம்மை பார்த்து பாவிகள் என்றது, அநியாயக்காரர், அக்கிரமக்காரர்கள், துஷ்டன், கீழ்ப்படியாதவன் என்ற பெயரில் எல்லாம் நமக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே உலகம் நம்மை பார்த்து பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நல்லவங்க, நல்லது செய்றாங்க சொல்றாங்களா இல்லையா? காரணம் என்ன? தேவன் மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாருங்க. ரட்சிப்பு என்கிற மகிமையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு என்கிற மகிமையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகம் என்கிற மகிமையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மள நிறைய பேருக்கு அது மகிமையாவே தெரியல. நமக்கு மகிமையா தெரியுறதெல்லாம் வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஒரு சவரன் மோதிரம், அதுதான் நமக்கு மகிமையா தெரியும். செருப்பு, இதெல்லாம் தான் மகிமையா தெரியும். ஆனா இவைகள் எல்லாம் பூமிக்குரியவைகள். வேதம் சொல்லுது, தேவன் மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேலான ஆசீர்வாதத்தை பார்த்து ஒரு மனிதன் கர்த்தரை பற்றி கொள்வானே ஆனால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நிறைய நேரத்தில் நமக்கு இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களாகிய நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, சாமுவேல் சொல்றாரு, அவர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார். அவருக்கு உண்மையா இருங்க. ஆமென். அவர் நரகத்தின் பிடியிலிருந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டது மாத்திரமல்ல, இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்தார். சாக கிடந்த நம்மை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். எப்பயோ நடுத்தருக்கு வர வேண்டிய நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் இன்னைக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் இருந்த எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய கடன் பாரங்கள்ல இருந்து, பண நெருக்கடியிலிருந்து கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இன்னைக்கு மேல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. திருமணமே நடக்காது அப்படின்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணத்தை நடத்தி வச்சாரு. வேலையே கிடைக்காது, உருப்பிட மாட்டாங்க இந்த பிள்ளைங்க என்று சொல்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. இவங்க எல்லாம் வீடே கட்ட மாட்டாங்க, இவங்க எல்லாம் இந்த குடும்பத்தில் மரித்து போவார்கள் என்று சொன்ன அத்தனை பேர்களையும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க. ஒரு சைக்கிளை கூட இவங்களால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை பார்த்தபோது இன்னைக்கு கர்த்தர் சைக்கிள் இல்லை பைக்கு வாங்கி அந்த பைக்கில் போக கிருபை செய்திருக்கிறாரு. நான் சொல்றேன், காரம் கொடுப்பாரு. அல்லேலூயா. காரம் கொடுப்பாரு. நீ சொல்லியிருக்கிற 3 கார் கொடுத்தா 1 கார் சர்ச்சுக்கு கொடுத்துருவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்மை மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கு. அதான் சாமுவேல் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எகிப்துல ஒருவேளை சாப்பாட்டுக்காக பல மணி நேரம் வேலை செஞ்ச கூட்டம் பாண்டீங்க. எகிப்துல உங்களுக்கு சரியா சோறு போட மாட்டான். ஆனா கர்த்தர் உன்னை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து விடுவித்து வனாந்திரத்தில் வானத்து மன்னாவை கொடுத்து நீரோட்டங்களை கொடுத்து தண்ணியை கொடுத்து உன்னை வாழ வைத்து கானான்ல பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தில் கொண்டு வந்து உன்னை சேர்த்திருக்கிறாரே. நீ எகிப்துல ஒரு அடையாளமற்ற ஒரு மனிதனாக இருந்தாய். எகிப்துல உனக்கு ஆதரவா யாருமே கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின உன்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு கானான்ல கொண்டு வந்து சகல நன்மைகளால கர்த்தர் நிரப்பி இருக்கிறாரே. கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் மூலமா, சாமுவேல் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நம்மை கர்த்தர் இன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்களை கானானில் குடியேற்றி அவர்களை ஆஸ்வதித்தாரோ அப்படி நம்மை ஒன்றுமே இல்லாத ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காலை வேளையில நான் சொல்றேன், ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யோசிக்கலாம், ஐயோ தேவன் என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்தார், சாக கடந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், பண நெருக்கடியிலிருந்து என்னை மீட்டு வந்தார், அழிந்து போய் இருக்க வேண்டிய என்னுடைய குடும்பத்தை இன்னைக்கு 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உருப்படியாக்கி இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை பொருளாதாரத்தை மேன்மைப்படி. ஒரு காலத்தில் வீடு வீடா போய் தக்காளி கிடைக்குமா, வெங்காயம் கிடைக்குமா, என்ன கிடைக்குமான்னு சொல்லி கேட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய சொந்த உணவை நான் சாப்பிட கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்றோம்ல. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், சாமுவேல் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்றேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மகிமையான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாயிருங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, எப்பவுமே நான் செவ்வாய்க்கிழமையே செய்திக்கான குறிப்பு எடுத்துருவேன். வரப்போற செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை என்ன பண்ணுவேன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசணும்னு ஜெபம் பண்ணி வசனங்கள் எடுத்துருவேன். இன்னைக்கு இந்த வசனத்தை பேசுறதுக்கு எனக்கு நேற்று 9 மணி வரைக்கும் வசனமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் கோபம் வந்துருச்சு. என் டேபிளில் இருந்த ஒரு, என்ன ஆண்டவர் நீங்கள் பேசுகிறீங்களா பேசல, எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த நோட்டை கீழ்ச்சி போடலான் இருக்கு எனக்கு, என்ன பேசுங்க ஒழுங்கா. ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கேட்குறேன். 9 மணிக்கு தான் வார்த்தையே வருது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் எனக்கு இல்லை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாரு இந்த காலை வேளையில். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, இதுவரைக்கும் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, இனிமேலும் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ உண்மையா இருப்பாயானால் நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க நீ யோசிக்கலாம், நான் உண்மை இல்லாதவனா போயிருக்கிறேன்னு நிறைய தடவை அநேக நேரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற. இந்த காலை வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க. பக்தன் தாவீது பாடுகிறார் 51வது சங்கீதத்தின் 6வது வசனத்தில், உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தினால் ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறீர். சங்கீதம் 51:6. உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புறீங்க ஆண்டவரே, நான் என் உள்ளத்தில் உண்மை உள்ளவனா வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, எனக்கு அதனால என்ன பண்ணு, ஞானத்தை வெளிப்படுத்துறீங்க. என்ன ஞானத்தை வெளிப்படுத்துறீங்க? தாவீதே, நீ பாவம் செய்திருக்கிற, இந்த பாவம் உன்னை மேன்மைப்படுத்தாது, இந்த பாவம் உன்னை சப்ரஸ் பண்ணும், அழுத்தி விடும், அமுக்கி போட்டுடும், உன்னை வளர விடாது.
ஆகவே உன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணுனா ஒற்றுக்கொள், தேவன் நீதி உள்ளவர் என்று அறிக்கையிடு. தாவீது சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறீங்க, என் உள்ளத்துல நான் உண்மையானவனா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அதனால ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துறீங்க. எது ஞானம்? எந்த ஞானம்? உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, வாழ்க்கையில நீ மேன்மைப்படுவாய் என்கிற ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தாராம். இன்னைக்கு அதே ஞானத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசி வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு கர்த்தரே? உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் உண்மையாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால தான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் விட்டு விடுங்க. இது வரைக்கும் உண்மை இல்லாதவங்களா இருந்திருக்கலாம் நம்ம கர்த்தருக்கு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்காமல் போவதில்லை. ஆமென். எசேக்கியா என்கிற ராஜா மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எசேக்கியாவே எழுதி வச்சுக்கோ, மரிக்க போகிறாய். எழுதி வச்சுக்கோ, மரிக்க போகிறாய். உடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்து. இந்த எசேக்கியா சோர்புறமாய் திரும்பி ஜெபம் பண்றாரு. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்லுது, ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, நான் உமக்காக உண்மை உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. நான் செய்த அத்தனை காரியத்திலையும் நான் உண்மை உள்ளவனாய் இருந்தேனே. எடுத்துட்டீங்களா யாராவது? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். உமது பார்வைக்கு நலமானதை அல்லேலூயா. மிகவும் அழுது ஜெபிக்கிறான் எசேக்கியா. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, அதை நினைங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. 15 வருஷத்தை எசேக்கியாவுக்கு கூட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய நீதிக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனா நீதிமானுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மனுஷங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால மனுஷங்க யாரும் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே குறுக்கு வழி தானே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களே குறுக்கு வழியை தான் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம உண்மையாக இருக்க சொல்லி சொன்னோம்னா யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 8வது வசனம். வேகமாக எடுத்து வாசிங்க, திருவிருந்து நமக்கு இருக்குது. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. 2வது, முதல் காரியம் பார்த்தோம், தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாக இருக்கும். 2வது, பி ஃபெய்த்ஃபுல் இன் ரிலேஷன்ஷிப். நம்முடைய உறவுகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நல்லா ஆமென் சொல்றீங்களா? நம்முடைய உறவுகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உறவுகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பவுலிங்க என்ன சொல்றாரு? ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே உண்மையாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உறவுகளில் உண்மை என்பதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் நமக்கு அழகான குடும்பத்தை கொடுக்கிறார். எத்தனையோ பேர் குடும்பம் இல்லாமல் இருக்கிறாங்கங்க. எத்தனையோ பேர் குடும்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவன் ஒரு திசையில், மனைவி ஒரு திசையில், பிள்ளைகள் ஒரு திசையில், பெற்றோர் ஒரு திசையில், மாமனார் மாமியார் வீட்டார் ஒரு திசையில், சொந்த பந்தங்கள் ஒரு திசையில் அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கு. எத்தனையோ பேருக்கு பணம் இருக்கு, ஆனால் குடும்பத்தில் ஒன்றா வாழ முடியல. எத்தனையோ பேருக்கு
பணம் இருக்கு, ஆனால் குடும்பத்தில் ஒன்றா வாழ முடியலை, ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட முடியல, சந்தோஷமாக உட்கார்ந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா உட்கார்ந்து சாப்பிட முடியல, சந்தோஷமா இல்லை. குடும்பம் பிரிஞ்சிருக்கு, எத்தனையோ குடும்பங்கள். கவனிங்க, காரணம் என்ன? இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன் பாருங்க, தேவன் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை அதுதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆஸ்வாதங்களை பெறுவான். எதில் உண்மையாக இருக்கணும் இந்த பூமி? முதல்ல தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். ரெண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த குடும்ப உறவுகளுக்கு உண்மையாக இருக்கணும். கணவன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு கணவன் ஒரு மனைவியை உண்மையாய் நேசிக்க வேண்டும். ஒரு மனைவி ஒரு கணவனை உண்மையாய் நேசிக்க வேண்டும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை உண்மையாய் நேசிக்க வேண்டும். ஆமென். சகோதர சகோதரிகள் தங்களுடைய உடன்பிறப்புகளை உண்மையாய் நேசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உண்மை நிறைய குடும்பத்தில் இல்லாமல் போவதனால தான் பிரிவினைகள். ஏன் பிரிவினை? உண்மை இல்லை குடும்பங்கள்ல. கணவன் உண்மையா இருக்கிறது இல்லை மனைவிக்கு. அப்படின்னா பண காரியங்களை நிறைய குடும்பங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சம்பாதிக்கிற பணங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல, மனைவிக்கு தெரியாம ஏதாவது காரியங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அல்லது மனைவிகள் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய தாய் வீட்டாருக்குரிய காரியங்கள்னு வரும்பொழுது கணவனுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மை இல்லை. இது எல்லாமே தெரிய வரும்பொழுது பிரச்சனை ஆகுது. பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா சில காரியங்கள் நண்பர்களோடு கூட சேர்ந்து செய்வது, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்ற பிள்ளைகளுக்கு, அதாவது முதல் பையனுக்கு தெரியாம ரெண்டாவது பையனுக்கு தெரியாம மூன்றாவது பிள்ளைக்கு முட்டையை அமுக்கி கொடுக்கிறது. யாக்கோபு அதை பண்ணா. யாக்கோபு யோசேப்பை நேசித்தான். ஆனா யோசேப்பை நேசித்த அளவுக்கு அவன் தன்னுடைய மற்ற பிள்ளைகளை நேசிக்கவில்லை. கரெக்டா? பிரச்சனை எங்க? யோசேப்புக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் ஏன் பிரச்சனை? ஏன்னா யாக்கோபு யோசேப்பை நேசித்தது தவறு கிடையாது. ஆனா அதே அளவுக்கு மற்ற பிள்ளைகளை நேசித்திருக்க வேண்டும். அவன் தானே பெத்தெடுத்தான். அப்ப அந்த பிள்ளைகளும் அவனுடைய அன்புக்கு பாத்திரவான்கள் தானே. நேசிக்கல. குடும்பத்தில் பிரச்சனை. அப்ப இந்த காலை வேளையில கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப உறவுகள், அவர்கள் மீது நமக்கு காட்டுகிற அன்பு, அவர்கள் மீது நமக்கு காட்டுகிற கரிசனை, எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்ப உறவுகளில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உண்மை இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்குள்ள உண்மை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பவுல் இங்க எழுதுறாரு, ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவிசுவாசியிலும் கெட்டவன். ஒரு அவிசுவாசி எடுத்துக்கோங்க, நான் பிலீவர், தேவனையே நம்பாதவன். ஆனா அவனே என்ன பண்றான்? தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கிறான். ஏன்னா அவனுடைய இயற்கை நேச்சரே அவனுக்கு போதிக்குது, நம்முடைய குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிற தேவஜனம், கர்த்தருடைய வசனத்தை அறிகிற தேவஜனம், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை விசாரியாமல் போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அவிசுவாசியை விட மோசமான ஒரு பாவியா மாறுறாங்க. அவன் தேவனை விசுவாசிக்காம போறதுனால பாவியா இருக்கிறான். ஆனா இந்த தேவ பிள்ளைகள் அவனை காட்டிலும் மோசமான பாவிகளாய் மாறுகிறார்கள். காரணம் என்ன? தேவன் கொடுத்த நல்ல உறவுகளை அவர்கள் உதாசீனப்படுத்துவது நிமித்தம். இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேதத்தில் பார்க்கிறோம், ரூத் என்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அவங்களுடைய சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாங்க குடும்பமா. நகோமி, எலிமலேக்கினுடைய 2 பிள்ளைகள் மக்லோன், கிலியோன், 4 பேரும் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாங்க. போன இடத்துல எலிமலேக்கு மரித்தாரு, மக்லோன் மரித்தாரு, கிலியோன் மரித்தாங்க. இப்போ இந்த மக்லோனுக்கு மோவாபில் திருமணம் செய்யப்பட்டது. மக்லோனுக்கும் கிலியோக்கும் மோவாபினுடைய ஸ்திரீகள் 2 பேர், ரூத், ஒர்பால். இப்போ 3 பேர் விதவி ஆயிட்டாங்க. மாமியார் விதவி ஆயிட்டாங்க, மருமகள் 2 பேரும் விதவி ஆயிட்டாங்க.
மாமியார் சொல்றாங்க, நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போறேன், கர்த்தர் உங்களை சந்திச்சாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், நான் போறேம்மா. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய தேசத்துக்கு திரும்ப, உங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வயதுக்கு ஏற்ற வாலிபர்களை நீங்க திருமணம் சந்தோஷமா இருங்க. ஆனா பாருங்க, ஓர்பால் போயிட்டாங்க. ஆனா ரூத்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? நகோமி தனக்கு ஜீவனுள்ள தேவனை காண்பித்தாங்க. நகோமியுடைய குடும்பத்தார் ரூத்துக்கு என்ன காமிச்சாங்க? ஜீவனுள்ள தேவனை காட்டி கொடுத்தாங்க. ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்ட இந்த ரூத் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மோவாப்பினுடைய வாழ்க்கை தேவையில்லை, இந்த மோவாப்பினுடைய உறவுகள் எனக்கு வேண்டாம், எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பெத்லகேம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்தில் நான் வாழணும். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் திருமணமாகி இங்கே வந்துட்டேன். இந்த ஸ்திரீ, இந்த கிழவி தனியாக நிற்கிறத என்னால் பார்க்க முடியாது. இந்த கிழவியை யார் காப்பாற்றுவாங்க? போனால் யார் பார்த்துப்பா? கிழவிக்கு யார் போஷிப்பா? யார் சோறு போடுவா? அதனால் என்னுடைய மாமியாரோடு கூட நான் வரேன். நீங்கள் போகிற இடம் தான் என் இடம், உங்கள் ஊர் தான் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க பாருங்க, தேவனுக்கும் உண்மையா இருந்தாங்க. தேவனுக்கு உண்மையா இருந்தாங்கன்னு எப்படி சொல்றேன்? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. உன்னுடைய ஊர் தான் என்னுடைய ஊர், அது தேவனுக்கு உண்மையா. ஏன்னா பெத்லகேம் தேவனுடைய நகரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது, நகோமிக்கு இருந்த அந்த உறவுல ரூத் என்ன பண்றாங்கன்னு சொல்லி உண்மையா இருந்தாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த காலை வேளையில சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில அப்போ நம்ம எல்லாரையுமே விட்டுடலாமா? விட்டுட்டு குறிப்பிட்ட ரூத்தை போல ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ண வரல. அங்கே சொல்ல வரக்கூடிய அந்த ப்ராட் மைண்டடாக நம்ம திங்க் பண்ணணும். ரூத்து தன்னுடைய உறவுல உண்மை உள்ளவளாக இருந்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி உண்மையுள்ளவர்களாக இருந்தது நிமித்தம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், கட்டி எழுப்பினார். ரூத்தினுடைய குடும்பம் நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுக்கு திருமணமாய் பிள்ளையே கிடையாது. she was a barren woman, மலடியாய் இருந்த ஒரு பெண். தன்னுடைய உறவுல உண்மையா இருந்து கர்த்தரை பின்பற்றினது நிமித்தம் இந்த ஸ்திரீயை கர்த்தர் மோவாப்பிலிருந்து மறுபடியும் கொண்டு வந்து பெத்லகேம்ல நிலைநாட்டி நல்ல கணவனை கொடுத்து ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்து, நல்ல கவனிங்க, ஒன்றுமே இல்லாத மலடியாய் இருந்த ஆண்களே இல்லாத ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசுகிற அந்த காலை வேளையில, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாய் தகப்பன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன் மனைவி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகள், அவர்களுக்குரிய உறவுகளில் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம குடும்ப காரியங்களில் உண்மை இல்லாம குடும்பம் கட்டி எழுப்பப்படணும் பாஸ்டர், நீங்க எங்க கிட்ட இருந்து இல்லை, எங்க போய் விடுதலை ஜபம், அந்த ஜபம் இந்த ஜபம், எங்க போய் உருண்டு பிறண்டு மண்டே உடைச்சிட்டு கட்டு போட்டு 6 தையல் 10 தையல் போட்டு நீங்க எதை பண்ணாலும் ஒரு விடுதலையும் கிடையாது. காரணம் என்னன்னா, கீ இதுதான், அதுதான் கீ. அல்லேலூயா. வேறு அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. வேறு அதுதான், பிரச்சனை அதுதான். எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தா பிரச்சனை என்னன்னா, குடும்பத்தில் உண்மை இல்லை, பிள்ளைங்க உண்மையா நடந்துக்கிறது இல்லை, பெற்றோர் உண்மையா நடந்துக்கிறது இல்லை, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட பணக்காரியங்கள்ல உண்மையா நடந்துக்கிறது இல்லை, பிரச்சனைகள். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவன் பேசி கொண்டிருக்கிறான். தாவீது யோனத்தானுக்கு உண்மையா இருந்தான், யோனத்தான் தாவீதுக்கு உண்மையா இருந்தான். கவனிச்சு பாருங்க, கர்த்தர் 2 பேருடைய குடும்பத்தையும் கட்டினார். அல்லேலூயா. சவுலினுடைய பாவத்தின் நிமித்தம் யோனத்தான் மரித்து போயிருந்தாலும், அவங்களுடைய டைனாஸ்டி ஒரு முடிவுக்கு வந்தாலும், தாவீதுனுடைய நாட்களில் மறுபடியும் யோனாத்தானுடைய குடும்பத்தை தாவீது பராமரிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், பணக்காரியங்களில் அன்பு, பணம், அன்பு, கரிசனை, கேர் பண்றது,
ஃபினான்ஸ், லவ் அண்ட் கேரிங். இது மூன்று காரியத்திலையும் உண்மையாக இருங்க குடும்பத்தில். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவி தெரியாமல் கணவன் பண காரியங்களில் நம்ம என்ன பண்ண வேணாம், மறைக்க வேண்டாம். பிள்ளைகளும் அதே போல தான். பெற்றோருக்கு தெரியாமல் பண காரியங்கள் எதுவும் கேடுள்ள வேலைகளை செய்யாதீங்க. பிள்ளைகள் பெற்றோரும் அதே போல தான். பிள்ளைகளுக்கு முதல் பையனுக்கு தெரியாமல் ரெண்டாவது பையனுக்கு தெரியாமல் மாறி மாறி செய்வது, இதெல்லாம் செய்யாதீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால், உறவுகளில் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் குடும்பத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும், குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியும், குடும்பத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியும், குடும்பம் கட்டி எழுப்பப்படும். ஆமென். வரலையே? அல்லேலூயா வரலையே? மூன்றாவதாக கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இங்க இடத்துல ஊழியம்ன்றது வேலை செய்யுங்க, ஒர்க், நம்ம செய்கிற வேலை குறித்து இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மூன்றாவதாக கவனிங்க, எங்க உண்மையா இருக்கணும்? பி ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஒர்க். அப்படின்னா நம்முடைய வேலையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலையை கொடுத்துருக்கார். அது பிரைவேட் வேலையோ அல்லது கவர்மெண்ட் வேலையோ அல்லது கூலி வேலையோ, ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். நம்முடைய திறமைக்கேற்ற ஒரு வேலையை இந்த பூமியில் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். டீச்சராக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், அல்லது ஃபைனான்ஸில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பல இடங்களில் கம்பெனிஸில் விதவிதமான கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம், அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். கவனிங்க, தேவன் எதை விரும்புகிறார்? நம்முடைய வேலையில் நம்முடைய எஜமான்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் வேலை செய்ய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேலையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லதான். தாவீதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்க. என்ன வேலை? ஆடுகளை மேய்க்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய வேலை. தாவீது அந்த வேலையை உத்தமமாய் செய்தான், உண்மையாக செய்தான். அந்த ஆடுகளை கரடியும் சிங்கமும் பட்சிக்க வரும் பொழுது ஆடுகளை கரடியின் இடத்துல, சிங்கத்தின் இடத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு நல்ல வேலையை செய்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு வேலையாள் இருந்தான், எலியேசர். இந்த எலியேசருக்கு ஆபிரகாம் ஒரு வேலையை கொடுத்தார். என்னன்னா, நீ போய் என்ன பண்ணுனா, என்னுடைய இனத்தாரிடத்துல போய் பேசி என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கொண்டு வா. எலியேசருக்கு கொடுக்கப்பட்ட வேலை எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கறது. எலியேசர் போய் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய சொல்லின்படியாய் ரெபேக்காளை தெரிந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லி அனுப்பல, நீ அங்கே போனா ரெபேக்கால்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவளை கூட்டுவான்லாம் ஆபிரகாம் சொல்லலை. நீ போ, எனக்காக இதை செய், தேவன் உன்னை நடத்துவார். அவன் உண்மையா போனான். என்னுடைய எஜமானனுடைய பையனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் தேடி போனான். கர்த்தர் நடத்தினார். உண்மையாய் அந்த காரியத்தில் உண்மையாய் செய்தான். ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்கோடு கூட இணைத்தான் இந்த எலியேசர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் வாழ்ந்த நாட்களில் தானியேலுக்கு விரோதமாய் அவனுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவனை எப்படியாகிலும் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று காரியங்களை பார்க்குறாங்க. எதுலையாவது அவன் மாற்றானா பாருங்கய்யா, அவனை இன்னைக்கு என்ன பண்ணலான்னா ராஜா அவனிடத்துல வச்சு செஞ்சிடுவோம் இந்த தானியேலை. வேதமானா சொல்லுது, தானியேல் 6வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தானியேல் 6வது அதிகாரத்தின் 4வது வசனம், வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? அங்கே அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஏதாவது ஒரு பழியை தானியேல் மேலே போடலாம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லதான் சொல்லுங்களேன். தானியேல் வேலை செய்கிற இடத்துல தானியேலை எப்படியாகிலும் குற்றப்படுத்தி அவனுடைய பதவியிலிருந்து அவனை இறக்கிடணும்.
அவனுடைய வேலையிலிருந்தே அவனை துரத்திடணும், ஒழிச்சு கட்டிடணும். சில நேரங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட அப்படிதான் பண்ணுவாங்க இல்லையா? ஏதாவது மாற்றாங்களா பாரு. அரசாங்க வேலையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது அவங்க மேலே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியுமா பாருங்க, கங்கணம் கட்டி திரிவாங்க. ஒருவேளை சில இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதுனாலேயே சில வேலை ஸ்தலங்களில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இவன் மாற்றானா பாரு, ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டினா போகுதும், இவனுடைய பதவியை இந்த மனிதனிடத்திலிருந்து பிடுங்கி விடலாம். இவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு பெரிய, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம், ஏன் இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை இல்லை இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வருமானத்தை குறைக்கணும், இவங்களுடைய வேலையை தூக்கணும், இவங்களுடைய பதவியிலேருந்து இவங்களை டீப்ரமோட் பண்ணணும். தானியேலுக்கு விரோதமாக அப்படி எழுமுனாங்க. பார்க்குறாங்க ஏதாவது மாட்டுவானான்ட்டு. ஆனால் அங்கே பார்க்குறோம், தானியேல் அவன் மீது ஒரு குற்றமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் அவன் மீது கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா தானியேல் அவனுடைய வேலையில் உண்மையுள்ளவனாக இருந்தான். வேதம் சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க உண்மை உள்ளவர்களாய் குறையற்றவர்களாய் இருப்பீர்களானால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. நம்மளை பதவியிலேருந்து இறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்களுடைய வருமானத்துக்கு ஏதாவது விரோதமாக செயல்படணும்னு நினைக்கலாம், ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் அதிகாரிகளுடைய உள்ளங்களில் பேசி இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உண்மையாக இருக்கிறது நிமித்தம் வேலையே போனாலும் பரவாயில்ல, தைரியமாக இருங்க, கர்த்தர் அதை விட நல்ல வேலையை அதிக சம்பளத்தில் கொடுப்பாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம் தேவன் ஆராய்ந்து முடியாத ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு அப்படிதாங்க. போத்திபாரனுடைய வீட்டில் யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தான். போத்திபார் சாப்பாடு விஷயத்தை தவிர மற்ற எல்லா அதிகாரத்தையும் யோசேப்பு கொடுத்து வச்சிருந்தான். யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தபடினால உண்மை உள்ளவனாக இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. போத்திபாரனுடைய மனைவி அவன் மீது கண் வைத்து அவனை தகாத விடத்தில் நடத்த வேண்டும் என்று நினைத்த போது, அந்த இடத்துலையும் இந்த யோசேப்பு உண்மையாக இருக்கிறான். நடந்தது என்ன? போத்திபாரனுடைய மனைவி நிமித்தம் யோசேப்புக்கு வந்தது டெர்மினேஷன். ஒரு நல்ல வேலையில் இருந்தான் யோசேப்பு. போத்திபாரனுடைய வீட்டில் போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். அந்த வேலையிலேருந்து வெளியே துரத்தவனை முதல்ல வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இந்த யோசேப்புக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலையிலேருந்து டெர்மினேஷன் மட்டும் கிடையாது, சிறைச்சாலை. அவன் செய்யாத ஒரு தவறு நிமித்தம் அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க. ஆனால் கவனிங்க, மனிதர்கள் நம்மளை டெர்மினேட் பண்ணலாம், மனிதர்கள் நம்மளை ஒடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு நேரம் வச்சிருக்கார் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், எவ்ரி டாக் ஹேஸ் இட் டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நாய்க்கே ஒரு நாள் இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமா வச்சிருக்காரு. யோசேப்புக்குரிய நாள் வந்தது. போத்திபாரனுடைய வீட்டுக்கு அதிபதியாய் அல்ல, எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எந்த போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பின் மீது தவறான பழியை போட்டு வெளியே துரத்தி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்களோ, அதே போத்திபாரும் அவனுடைய மனைவியும் அவனுடைய வீட்டார் அத்தனை பேருமே உணவுக்காக யாரை சார்ந்திருக்க வேண்டுமானால் யோசேப்பை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனுடைய பவர் அதுதாங்க. உண்மையுள்ள மனுஷனுடைய பவர் அதுதான். ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனுக்கு இந்த பூமியில் வேலை ஸ்தலத்திலேயாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்னவாக இருந்தாலும் உண்மையாக இருங்க.
அதில் உண்மையற்ற காரியங்கள் தேவை. ஒருவேளை நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, நமக்கு மேலான அதிகாரிகள் வந்து சில தவறுகளை நம்மை செய்ய சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை தயவு செய்து சொல்லிடுங்க, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு புறம்பானது, வேதம் இதா அங்கீகரிக்கிறது இல்லை, நான் கடவுள் பக்தி உள்ளவன், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி பிளாத்துவ மாதிரி கை கழுவிட்டு ஒதுங்கிடுங்க. என்னால் முடியாது, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க, அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அவங்கக்கிட்ட நீங்கள் செய்யாதீங்கன்னு போய் முரண்டு பண்ணி சண்டை போட்டுருக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லாத காரியம். அவனுடைய பாவத்துக்கு அவன் பலனை அடைவான். ஆமென். அவனுடைய பாவத்துக்கு அவன் பலனை, ஏன்னா அவனும் வேறொரு மனிதனுடைய நிர்பந்தத்தினால செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் நமக்கு அவனுடைய காரியம் நமக்கு தேவையில்லை, நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. வேலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 12வது வசனம் எடுத்து வேகமாக வாசிக்கலாமா? யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் 1வது அதிகாரத்தின் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பாருங்க, 4வதாக பீயிங் ஃபெய்த்ஃபுல் இன் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன். நம்முடைய சோதனைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோதனை வராத மனுஷன் யாருமே, எல்லாருக்குமே சோதனை உண்டு. யாக்கோபு இங்க எழுதுகிறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன். உங்களுக்கு சோதனை பிசாசு எந்த விதத்தில் இருந்து வேணா கொண்டு வரலாம். அவனுடைய வேலையே என்னன்னா நமக்கு சோதனையை கொடுக்கறது தான் அவனுடைய வேலை. இப்போ நமக்கு வந்து 1000 வேலை இருக்குது, நம்ம சொல்கிற டைலாக் இல்லையா அது, எனக்கு 1000 வேலை இருக்குது சொல்கிறோமா இல்லையா? எனக்கு சர்ச்சை வரத்துக்குலாம் நேரம் இல்லைங்க, 1000 வேலை இருக்குங்க எனக்கு. 1000 வேலை 2000 வேலை அப்படின்னு சொல்லணும். என்ன வேலை? சாமான் கழுவணும், துணியை துவைக்கணும், சமைக்கணும், காய்கறி வெட்டணும், இந்த வீட்டை கூட்டணும், கரண்ட்டு பில்லை கட்டணும், தண்ணி கேனை வாங்கிட்டு வரணும், பல வேலை இருக்குது வீட்டில். அது இல்லாமல் வேலைக்கு போங்க, வேலைக்கு போனால் வேலையில் வேலை, அங்கே பல வேலை, வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் 1000 வேலை, மாறி மாறி வேலை தான் பாருங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? என்னப்பா நமக்கு 1000 வேலை? ஆமாம், எனக்கு 1000 வேலை இருக்குது, நிறைய வேலைங்க இருக்குது. ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்ணுறோம்? பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பிசாசுக்கு ஒரே வேலை தான். பிசாசுக்கு ஒரே வேலை தான். அவனுக்கு ஒரே வேலை என்னன்னா நம்ம எப்படியாவது வஞ்சித்து பாவத்தில் விழத்தள்ளணும். அதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருப்பான். 24/7 இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் அஸ். நமக்கு விரோதமாய் வேலை செய்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் அவனுக்கு விரோதமாய் தேவனுடைய ராஜ்யம் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த 24 மணி நேரம் அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது சோதனைகளை புதுசாக கொண்டு வரணும். இவங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை உடைக்கணும். எப்படியாவது இந்த குடும்பத்தில் எப்படியாகிலும் பிரிவினையை கொண்டு வரணும், டைவர்ஸை கொண்டு வரணும். இந்த குடும்பத்தில் எப்படியாகிலும் பிள்ளைகளை சின்ன பின்னமாக்க வேண்டும். இந்த பிள்ளைங்களை எப்படியாகிலும் கெடுத்து குட்டிச்சவராக்கணும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை எப்படியாகிலும் என்ன பண்ணணும்னா அதை தகர்த்து போட வேண்டும். 24 மணி நேரம் இதான் சிந்தித்துட்டு இருப்பான். ஸ்ட்ராட்டஜி போடுவான், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் வருமானத்தை குறைக்க முடியும், என்ன வீண் செலவுகள் எல்லாம் இந்த குடும்பத்தில் வைக்கலாம், என்ன வார்த்தைகள் எல்லாம் மனைவியினுடைய வாயில வைக்கலாம், என்ன வார்த்தைகள் எல்லாம் கணவனுடைய வாயில வைக்கலாம், என்ன வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாயில வைப்போம். யோசிப்பான், கொண்டு வந்து வைப்பான், எல்லாம் செய்வான் அவன். அப்போ சோதனை நமக்கு உண்டு, இல்லைன்னா கிடையாது, சோதனை நிச்சயமா உண்டு. அதனாலதான் எழுதுறாரு, தேவ மனிதன் எழுதுறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். நான் முடிவுக்கு போகிறேன், முடிவுக்கு வந்துட்டோம். முக்கியமான குறிப்பு, கடைசி குறிப்பு, நல்லா கவனிங்க. இந்த சோதனையின் மத்தியில் நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற அத்தனை சோதனையின் மத்தியில், பிசாசு கொண்டு வருகிற சோதனையாக இருக்கலாம்,
அல்லது நமக்கு நாமே கொண்டு வருகிற சோதனையாக இருக்கலாம், அல்லது தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். சோதனையிலேயே 3 விதம் இருக்கு. பிசாசு கொண்டு வரதும் இருக்கு, நமக்கு நாமளே வச்சுக்கிற சோதனையும் இருக்கு, மூன்றாவது தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதான வேலைகளும் உண்டு. இந்த சோதனையின் மத்தியில், எந்த சோதனையாக இருந்தாலும் இவைகளின் மத்தியில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு அந்த சோதனை மத்தியிலையும் அந்த வேதனையின் நேரத்திலையும் கர்த்தரை மறுதலியாமல் கர்த்தருடைய விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு வாழுகிற நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் தேவனை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். என் விசுவாசத்தை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். அற்ப இந்த உலக சுகத்துக்காக, அற்ப இந்த உலக காரியங்களுக்காக, அற்பமான இந்த உலகத்தின் காரியங்களுக்காக என் விலையேற பெற்ற ரட்சிப்பை, என் விலையேற பெற்ற நித்திய ஜீவனை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். விலையேற பெற்ற வல்லமையுள்ள தேவனை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். எனக்காக சிலுவையில் அவர் காட்டின அன்பை நான் ஒருபோதும் உதாசீனப்படுத்த மாட்டேன். அற்பமான மனிதர்களுக்காக, அற்பமான இந்த உலக சுகத்திற்காக நான் தேவனை உதாசீனப்படுத்த மாட்டேன். இந்த உபத்திரவத்தின் வேளையில நான் சகித்து கொண்டு தேவனுக்கு உண்மையா இருப்பேன் என்கிற ஒரு தேவ கூட்டமாய் நாம் வாழ தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா தான். தானியேலுக்கு வந்ததுங்க ஒரு சோதனை. அவன் மேல ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல. கடைசியில் ஒன்று பண்ணாங்க. இவனை அடிக்கணும்னா இவனுடைய ஜபத்தில் கையை வைக்கணும். எங்க கையை வைக்கணும்? ஆவிக்குரிய காரியத்தில் கையை வச்சா இவன் ஆட்டம் கண்டுடுவான். ஆவிக்குரிய காரியத்தில் கையை வச்சா ஆட்டம். நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க நீங்க இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை பெற்றோர் மாமனார் மாமியார் பிரச்சனை. ஆவிக்குரிய காரியத்தில் கை வச்சா இவங்க பயந்துருவாங்க. பைபிளை தூக்கி கிழிச்சு போட்டா பயந்துருவாங்க. ஜெபம் பண்ணாதன்னு சொன்னா பயந்துருவாங்க. சர்ச்சுக்கு போகாதன்னு சொன்னா பயந்துருவாங்க. இல்லை வேலை ஸ்தலங்கள்லையும் ஆட்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நம்மளை பயமுறுத்துறவங்க இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் கையை வச்சான்னா அவன் டிரான்ஸ்ஃபார்மரில் கையை வச்ச மாதிரி. அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தில் கையை வச்சான்னா, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் கையை வச்சாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அது. ஏன்றது நான் சொல்கிறேன். தானியேல் ஜெபிக்கிறவன் அடுத்த 30 நாளைக்கு யாரும் ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் நோக்கி விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை இயற்றி அமல்படுத்திட்டாங்க. தானியேல் ஆனால் என்ன தெரியுமா பண்ணாரு? நீ யாருடா என்ன ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? நான் ஜெபிப்பேன். ஆமென். நான் ஜெபிப்பேன். ஜெபித்தான். தானியேல் ஜெபித்தான். ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஜெபித்தான். உங்க குடும்பத்தில் யாராவது ஜெபிக்க வேணாம்னு சொல்றாங்களா? பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபம் பண்றதை பார்த்தா பிரச்சனை வரும்னா பரவாயில்ல, அவங்க பார்க்காத போது ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தானியேல் ஜெபித்தான். நடந்தது என்ன தெரியுமா? தானியேலை சிங்கக்கேபில தூக்கி போட்டாங்க. என்னங்க, ஜெபம் பண்ணா ஏதாவது நடந்திருக்கணுமே. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், சிங்கக்கேபில தூக்கி போடுறாங்க. நிறைய நேரத்தில் நம்மளும் அதான் யோசிக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கு, ஆனா என்ன சிங்கக்கேபில போடுறாங்களே. ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அக்கினி சூளையில போடுறாங்களே. ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா பிரச்சனைகள் வந்துகிட்டு தானே இருக்கு, சோதனைகள் வந்துகிட்டு தானே இருக்கு. வரும், சிங்கக்கேபில தூக்கி போடுவாங்க. ஆனா சிங்கம் உங்களை கடிக்காது. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுவார். சோதனை நமக்கு விரோதமாய் வரலாம். பிசாசு 24 மணி நேரமும் தானியேலுக்கு விரோதமாய் செயல்படலாம். கர்ஜிக்கிற சிங்கங்கள் அவனுடைய சிங்க கெபியில அவனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காக, தானியேலுக்காக தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கடிக்கணும்னு நினைக்கிற சிங்கத்தினுடைய வாயை கட்டி போடுவது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோதனையின் மத்தியில் உண்மையா இருக்கிறது நம்முடைய வேலை. நமக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை நாவுகளையும் அடக்குவது, அத்தனை கரங்களையும் கட்டி போடுவது, நமக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை இருதயங்களையும் கட்டி போடுவது, மாற்றி போடுவது, அது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உண்மையா இருங்க. சோதனை நேரத்தில் உண்மையா மாத்திரம் இருங்க.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக செயல்படும். தேவன் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலாக இருக்கலாம், யோபுவாக இருக்கலாம், ஷாத்ராக் மேஷாக் அபத்நேகோவாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம். அத்தனை சோதனை நேரத்திலையும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் தேவனுக்கு. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில யோபு தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அவ்வளவு அவமானங்கள் மத்தியில யோசேப்பு தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென். இது ரெண்டுமே கலந்ததுதான் தாவீது. எல்லாத்தையும் இழந்தான் தாவீது, அதே நேரத்தில் அவமானத்தையும் பட்டான். கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், சோதனை நேரத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்ம கொடுக்கிற பலன் என்னன்னா, விடுதலை, முடிவில் ஜீவ கிரீடம். அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை காட்ட மறந்துட்டேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 முடிஞ்சிருச்சு பிரசங்கம். இந்த வசனத்தை வாசிங்கன்னா முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த சபைக்கு எழுதும்போது, சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, பிசாசு கட்டாயமா உங்களை பாடுபடுத்துவான், ஆனா மரண பரியந்தம் உண்மையாயிரும். மரண பரியந்தம் உண்மையாயிரும். அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் தான். 10 நாளைக்குன்னு போட்டிருக்கலையே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் என்ன பண்ணுவான்னா அவனால முடியும். மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் முடித்து பவுல் சொன்னான், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 7 மாதங்கள் நம்ம ஒருவேளை கர்த்தருக்கு உண்மையாக இல்லாமல் போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கும் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற உறவுகளுக்கும், நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் வேலைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற பாடுகள், சோதனைகள் மத்தியிலையும் நாம் உண்மையாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவான். உண்மையாக இருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆஸ்வாதங்களை கொண்டு வருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் நீர் வார்த்தையை கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையை நீர் கனம் பண்ணுவீர். அந்த வார்த்தையை ஆண்டவர் நீர் அப்பா நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவர், இந்த காலை வேளையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ இந்த பூமியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள்லையும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும், ஆண்டவரே, எங்களுடைய வேலைக்குரிய காரியங்களிலும், ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உண்மை உள்ள மனுஷனுக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக உத்தமமாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.